இப்ப அத உன்கிட்ட இருந்து நான் எப்படி பறிக்க போறேன்னு பாரு. ஜெய் மகாகாளி. பாபா வாங்க பாபா. விஷ்ணு, ருத்ரா, எல்லாரும் வாங்க. பாபா வந்திருக்காரு. எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. அம்மா, கோவில் விஷயம் எவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்குன்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். தாமதிக்க கூடாதுமா. தாமதிச்சா பெரிய ஆபத்து வந்து சேரும். எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி நடக்குது பாபா. சிவலிங்கத்து வேலை கிட்டத்தட்ட முடிஞ்சு போயிடுச்சு. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எந்த குறையும் இல்லாம அது நல்லபடியா நடந்தேறணும். இல்லனா பூஜையிலையும் பிரதிஷ்டை பண்ணும் போதும் பிரச்சனை வந்து சேரும். சரிங்க பாபா, எந்த தடங்களும் வராம நாங்க பாத்துக்கிறோம். பாபா, ஈஸ்வரன் தான் எங்க குலதெய்வம். வர சிவராத்திரி அன்னைக்கு ஒரு விசேஷ பூஜை பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த வீட்டுல இருக்கிற தோஷம் நிவர்த்தியான அதுவே எனக்கு போதும். இது விஷயமா பேசுறதுக்கு நானே ருத்ராவை உங்ககிட்ட அனுப்பலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பக்தர்களோட மனசு நல்லா புரியும் அம்மா. நான் கூட அந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு போலான்னு தான் இங்க வந்தேன். அம்மா, இந்த வருஷம் உங்க வீட்டுக்கு புதுசா மருமக வந்திருக்கா. அதே மாதிரி இந்த வருஷத்துல வர சிவராத்திரி ரொம்ப விசேஷமானதும் கூட. சிவராத்திரி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடியே உங்க வீட்டுல பூஜையை ஆரம்பிச்சாகணும். அப்புறம் சிவராத்திரி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல சிவனுக்கு நிரந்தரமா ஆராதனையும் நடைபெற்றாகணும். அப்படி நீங்க தினந்தோறும் ஆராதனை பண்ணும்போது சிவலிங்கத்தையும் பிரதிஷ்டை பண்ணிடணும். இதுல எந்த மாற்றமும் ஏற்படக்கூடாது. சரிங்க பாபா, நீங்க சொல்ற மாதிரியே செய்யறோம். எல்லா ஏற்பாடுகளையும் நாங்க செஞ்சிடறோம். மொத்தத்துல சரியான நேரத்துல பிரதிஷ்டை செஞ்சிடணும். அப்படி பண்ணாதான் இந்த குடும்பம் நல்லா இருக்கும். ஆமா அத்தை, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நானும் ஹேமா அக்காவும் சித்ரா அமிர்தாவும் பூஜை ஏற்பாடுகள் எல்லாம் ஒத்துமையா பண்ணிடுறோம். ஆமாம் பாட்டி, பூஜைக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை வாங்கிட்டு வர வேண்டிய பொறுப்பு எனக்கும் அர்ஜுனுக்கும். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. கவலைப்படாதீங்கம்மா, எல்லாரும் சேர்ந்து சிவலிங்கத்தை பிரமாதமா பிரதிஷ்டை பண்ணிடலாம். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுவோம். இன்னும் என்னமா வேணும்? உங்க பசங்க, உங்க பேர பசங்களோட ஆதரவு உங்களுக்கு இருக்கு. மொத்தத்துல பூஜையில எந்த குறையும் ஏற்படாம நீங்க பாத்துக்கணும். அவ்வளவுதான். அப்படியே நடக்கும். நன்றி பாபா. விஷ்ணு, ருத்ரா, வாங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அர்ஜுன், அமிர்தா, இதுதான் நம்ம இறங்க வேண்டிய இடம். வாங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இவன் போக வேண்டிய இடத்துக்கு நான் அனுப்பியே ஆகணும். அது வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்க முடியாது. என்னங்க யோசிக்கிறீங்க? இறங்குங்க. காலையே உட்கார போறீங்க. ரெசெட் வந்தாச்சு. வாங்க. குட் ஈவினிங். அர்ஜுன் அமிர்தான்றது நீங்க தானே? ஆமா சார். மிஸ்டர் விஷ்ணுவும் மிஸ்டர் ருத்ராவும் போன்ல எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துட்டாங்க. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்க உங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ரூமுக்கு நான் காஃபி அனுப்புறேன். இங்க சுத்தி பார்க்க நிறைய இடம் இருக்கு. நிதானமா எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு வரலாம். அப்புறம் நீங்க இங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ராத்திரி இன்னொரு காட்டேஜ்ல ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கோம். வாவ், பாத்தீங்களா அமிர்தா?
அப்பாவும் சித்தப்பாவும் நமக்காக என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னு. அவங்களோட எண்ணங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்ன உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல, நமக்காக இவ்ளோ ஏற்பாடுகள் பண்ணிருக்காங்களே, அவங்களோட நல்ல மனசை பத்தி எனக்கு தெரியும்னு சொல்ல வந்தேன். ஓ, அப்படி வரீங்களா? பரவாயில்லையே. வந்த கொஞ்ச நாளே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் பத்தியும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு நான் என்னைக்கோ புரிஞ்சுக்கிட்டேன் அர்ஜுன். சரி, எங்க ரூம் எந்த பக்கம்? உங்க பேர்ல மொத்தம் 2 ரூம் புக் ஆயிருக்கு. ஒன்னு அர்ஜுன் பேர்ல இருக்கு, இன்னொன்னு ராகேஷ் பேர்ல. ரூம் நம்பர் 8 and 10. இந்தாங்க கீ. லக்கேஜ் நான் ரூம்க்கு அனுப்பி வைக்கிறேன். ஏ மகேஷ். ராகேஷ் வாங்க. இல்ல, நீங்க 2 பேரும் போங்க. நான் கார்ல ஒரு பேக்கை மறந்துட்டேன், எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க போங்க. ஓகே. இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா நான் வர மாட்டேன். சரி, நான் கொஞ்சம் முன்னாடி போறேன், நீங்க பின்னாடியே வாங்க. நீங்க போங்க, நான் வரேன். விஷ்ணு, எல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஒன்னும் தெரியாத மாதிரி நாடகம் ஆடுறல. இந்த பைரவ முன்னாடி உன் நாடகம் செல்லுபடியாகாது விஷ்ணு. நாகமணிய உங்ககிட்ட இருந்து நான் பறிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உன்னோட கவனத்தை திசை திருப்பணும். என்னோட தந்திரங்களால உன்னோட கவனம் எப்படி திசை திரும்புதுன்னு பாரு. இந்த நிமிஷத்திலிருந்து என் வெற்றி ஆரம்பம், உனக்கு முடிவு ஆரம்பம். ஜெய் மகாகாளி. ஓகே, அது மீட்டிங்ல செக் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, பை. விஷ்ணு, உன் மனச திசை திருப்ப நான் ஒரு தந்திரத்தை உண்டு பண்ணிருக்கேன். என்னோட இந்த சூழ்ச்சி வலையிலிருந்து நீ எப்படி தப்பிக்கிறன்னு நானும் பார்க்கறேன். என்னது இது? நாகமணி ரகசியம் போட்டிருக்கு. இது நாகேந்திர புத்தா. இங்க இருந்து 25 அடி தூரத்துல சுங்கமணின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல அந்த விஷ்ணுவை வந்து உட்கார வச்சா அவன் சாபத்துக்கு ஆளாயிடுவான். அப்ப பலி கொடுக்கிறது சுலபமா இருக்கும். தக்ஷக்க வனத்தை நான் வசப்படுத்திக்கணும்னா முதல்ல நாகங்களை வசப்படுத்தி ஆகணும். ஜெய் மகாகாளி. இதுக்கு மேல உன்னை யார் வந்து காப்பாத்துறாங்கன்னு நானும் பார்த்துறேன்.